ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா அட்வான்ஸ் ஃபில்டர்லேயே யூனிக் வேல்யூஸ் வந்து ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ நீங்க ஆல்ரெடி கலர் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுதா? ஸோ இது கலர் பண்ணி இருக்கிறது என்னன்னா டூப்ளிகேட் வேல்யூ. எக்ஸாக்டா என்ன இருக்கோ டிட்டோ அதே தான் இன்னொரு காலம்லயும் இன்னொரு ரோலையும் இருக்கும் எனக்கு. ஸோ நான் கலர் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னது டூப்ளிகேட் வேல்யூ. இதுவும் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ, இதுவும் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ. ஸோ எல்லா காலத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன், அட்வான்ஸ் ஃபில்டர் கான்செப்ட்லேயே என்னோட லிஸ்ட் ரேஞ்சை நான் ஃபுல்லாக இங்கே பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு என்னோட கிரைட்டீரியா இதில் எதுவுமே இல்லை, யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்றத நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணும் போது நான் செலக்ட் பண்ண ரேஞ்ச் ஃபுல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எது வந்து யூனிக்கா இருக்கும் அது மட்டும் எனக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, யூனிக் ரெக்கார்ட். இந்த கலர்ல நான் டபுள் கலர் இருந்ததா, ஒரு ரோ போயிடுச்சா. ஸோ இதுவே நம்ம கலர்ல இருக்க ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ தான் இருக்கு. மல்டிபிள் கலர்ஸ் என்ன ஆயிடுச்சு, பேக்ரவுண்ட்ல ஹைட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யூனிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றது.